சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கக்கூடிய செந்தமிழ் உள்ளம் படைத்த அன்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். உலகின் மிக உயர்ந்த ஒரு தொடர்நிலை செய்யுளை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். பாடம் சொல்லுகிறவனும் ஒரு பயிற்சியாளன் தான். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று திருவள்ளுவர் சொன்னார். நான் எத்தனையோ முறை சிலப்பதிகாரத்தை படித்திருப்பேன், பாடம் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு பாடம் சொல்லுவதற்காக படிக்கின்ற போது பல செய்திகள் புதிதாக விளங்குகின்றன, புதிதாக பல செய்திகளை சொல்ல தூண்டுகின்றன. அதுதான் ஒரு வாழ்கின்ற நூல் என்பதற்கு அடையாளம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு திருக்குறள் இருக்கிறது என்றால் அதனுடைய பொருளை முற்ற உணர்ந்து இன்னும் சொல்வதற்குரிய களங்கள் நிறைய இருக்கின்றன. அந்தவாறு நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு தலைவன் தலைவியாகி இருவரும் மனையறம் படுகிறார். இல்லறம் என்பது மிக ஒரு உயர்ந்த நெறி. வாழ்க்கையின் தலையாய் ஒரு குறிக்கோள் இல்லறம் என்பதுதான் என்று திருவள்ளுவர் வரையறுத்து சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் ஒரு ஐயத்தை போக்கிவிட்டு அதற்கு பிறகு நான் சிலப்பதிகாரத்துல இந்த பகுதிக்கு வருகிறேன். இல்லறம் துறவரம் இரண்டும் இரண்டு வேறு நிலைகள் அல்ல. இதுதான் தமிழியம், இதுதான் திருவள்ளுவருடைய கோட்பாடு. காட்டிற்கு சென்று துறவு பூணுதல் என்பது நமக்கு உரிய நெறி அன்று. ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த இளமை பருவத்தில் தனக்கென்றும் தன் குடும்பத்துக்கென்றும் மனைவிக்கென்றும் பிள்ளைகளுக்கென்றும் உறவுக்கென்றும் வாழுகின்ற அந்த வாழ்க்கை இல்லறம். அது குறித்த காலத்தில் என்ன செய்யும் என்றால், இல்லறத்தை விட்டு அவன் வெளியே போகாமலேயே அவனுடைய அன்பு விரிந்து ஊர்க்கும் நாட்டுக்கும் உலகிற்கும் என்று பயன்படக்கூடிய நிலை வரும். அதற்கு பெயர்தான் துறவு என்றார் திருவள்ளுவர். அன்பின் நீக்கம் அல்ல துறவு என்பது, அன்பின் விரிவு. எல்லாருக்காகவும் என்று வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ஒவ்வொருவருடைய நிலையிலும் வரும். சிலர் அதை பொருட்படுத்துவதில்லை. அப்போதும் தன்னலத்திற்கென்றே வாழ்கின்ற வாழ்க்கையாக இருந்தால் அது பறவை தன்னுடைய கூட்டுக்குள் வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அது துறவாகாது. துறவி தன்னையே நினைத்து காட்டிற்கு சென்று தானே முத்தி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நெறி அயல்மொழிகள் இருக்கிறது, நம்மிடையே இல்லை. அதனால்தான் திருவள்ளுவர் இல்லறம் துறவரம் ஆகிய இரண்டும் ஒருவன் கண்ணேயே, ஒரு வாழ்க்கையின் கண்ணேயே நிகழ்வது என்று சொல்லியிருக்கிறார். அதை உணர வேண்டும். ஏனென்றால் சிலர் ஐயன் கேட்டார்கள், இல்லறம் துறவரம் ஆகிய இரண்டில் எது சரியானது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்று. இல்லறத்தான் தன்னுடைய உறவினருக்கு காட்டுவது அன்பு, அன்புடைமை. இல்லறத்தான் மனம் விரிந்து அகன்று பெரிய உள்ளத்தோடு எல்லாருக்கும் அன்பனாக ஒழுகின்ற நிலைக்கு பெயர் அருள். அதனால அன்புடைமையை இல்லறத்துல வைத்தார், அருளுடைமையை துறவரத்துல வைத்தார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லறப்படுகிறார்கள். இனி இவர்களுக்கு நிறைய கடமைப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நிலையில் அவளுடைய அழகு கண்டு அந்த முதல் நாளில் தலைநாள் இரவு என்று அகநானூறு சொல்லும். அந்த தலைநாள் இரவின் கண் கோவலன் ஒரு மனமயக்கத்தில் உட்பட்டு விளங்குவடிகிறத குறியாக்கட்டுரை என்றும் உலவாக்கட்டுரை என்றும் சொல்லுகிறார். மனதுல ரொம்ப ஆழமான ஒரு நினைவும் பற்றாத நிலையில் புறத்தோற்றம் கண்டு அதனுடைய அழகில் மயங்கி பேசுகின்ற பேச்சு இது. இந்த பேச்சுக்கும் பின்னால் அதே இந்த கண்ணகியை அவன் பாராட்ட போகின்ற அந்த பாராட்டு மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம பார்க்கணும். பேராசிரியர் மூவா அவர்கள் இருவகை பாராட்டுகள்னு எழுதுவார். இது ஒரு பாராட்டு, இது உறவா கட்டுரை. அதற்கு பிறகு அது குறித்த கட்டுரை பின்னால வரும் மதுரை காண்டத்துல. அத அந்த வேறுபாட்டை நம்ம பார்ப்போம். இப்ப சொல்லுகிறான், மாசரு பொன்னே வலம்புரி முத்தே என்றெல்லாம் பார்த்தோம். அரும்பெறற் பாவாய் ஆறுயிர் மருந்தே, இந்த தொடருக்கெல்லாம் அடியாருக்கெல்லாம் எழுதக்கூடிய பொருளை படித்து நான் இன்புறுவது வழக்கம்.
அரும்பெறற் பாவா என்றால், பாவை என்றால் என்ன இலக்கண குறிப்பு எழுதுவது? பாவை என்றால் உவம ஆகுபெயர் என்று பொருள். பாவை என்றால் பொம்மை, சிற்பம், உருவம், படிமம். அந்த பாவையை போன்ற பெண் என்பதனால அது ஆகுபெயர். அது ஓமையாக வந்ததுனால ஓம ஆகுபெயர்னு சொல்லணும். அரும்பெறற் பாவாய் பெருதற்கரிய பாவையேன்னு சொல்றார். அந்த பாவை என்றால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல கொல்லிப்பாவை பற்றிய நினைவுதான் வரும். அந்த கொல்லிப்பாவை உயிரை போக்க வல்லது. தன்னிடம் நெருங்க வருகின்றவர்களை அது பிடித்து கொன்றுவிடும் என்று ஒரு கருத்து உண்டு. கற்பனை தான். அந்த பாவை உயிரை கொல்லுவது. ஆனால் நீ ஆருயிர் மருந்துமாவாய். நீ தோற்றத்திலே பாவையாக இருக்கக்கூடியவள். நீ உயிரை அழியாது பாதுகாக்கும் மருந்தாகவும் விளங்குகிறாய். திருவள்ளுவர் சொல்லுவார், இந்த பெண்ணினுடைய பார்வை ரெண்டு இருக்கு. அன்போடு பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு, காதலி. அதே சமயத்துல காதலனை சிறந்து பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டும் பிறக்கும் இடம் அவளுடைய கண்கள் தான். இது என்ன ஒரே இடத்துல மாறுபட்ட ரெண்டு குணங்கள்? திருவள்ளுவர் எழுதுகிறார், ஒன்று நோய் நோக்கு, மற்றவன் மருந்துனர். அதாவது ஒன்று துன்பம் செய்யக்கூடிய பார்வை, இன்னொன்று அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய தீமையை, காயத்தை ஆற்றக்கூடிய மருந்து. ஆக நோயும் அங்கதான் இருக்கு, மருந்தும் அங்கதான் இருக்குதான். இத படிச்சிருக்கிறாரு பாரதியார். அதனால சுற்றும் விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னு. ஒரு கண்ணு ஒரு பார்வை சூரியன் மாதிரி பாக்குற, இன்னொரு பார்வை நிலா போல பாக்குறீங்க அப்படிங்கிற. அதனால மரபு அப்படியே திருக்குறள் எத்தனையோ 100 ஆண்டு கடந்தும் அப்படி வருகிறது. அது நம்முடைய இளங்கோவடிகளின்பாலும் அது விளங்குகிறது. அதெல்லாம் தொடர்ந்து நிறைய பார்க்கலாம். அணுவாக சுவைக்க வேண்டிய ஒரு நூல் இது. நம்ம ஒரு குறித்த காலத்துக்குள் முடிக்க வேண்டும்ங்கிற அந்த நிலையில பாடம் சொல்வதென்றால் முறையாக ஒரு 3 ஆண்டுகள் இத பாடம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல செய்திகள் அடங்கி இருக்கின்றன. அதனால இயன்ற வரையில விரிவாக பார்க்கலாம். ஆருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே. வாணிகன் என்பான் இலக்கணம் சொல்லுகிற போது 18 சொல்லுவான். வாணிகனுடைய பெரிய கடமை என்னவென்றால், கூலம்பகர்னர் குடிபுறம் தரா. தானியங்களை விற்கக்கூடிய ஒருவன் இதை விற்றால் இன்னது கிடைக்கும் என்ற அந்த ஒரு நோக்கு மட்டும் அவனுக்கு இல்லை. அதை விட இந்த தானியத்தை எங்கெங்கெல்லாம் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செலுத்த வேண்டும். நாடெங்கும் வணிக பொருள் பறந்து போக வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் உடையவன் வணிகன் என்று 18 சொல்லுகிறது. திருக்குறள் என்ன சொல்லுகிறது? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யும். பிறருடைய பொருளை தம்முடைய பொருளாக கருதி வாணிகம் செய்யணும். இப்பவும் அப்படிதான் செய்யறாங்க. பிறருடைய பொருளை எல்லாம் தம்முடைய பொருளாக, அந்த பொருள்ல வள்ளுவர் சொல்லல. அதாவது வாங்குகிறவனுக்கு வருகின்ற லாபம் நட்டம் இரண்டும் அதே போல விற்பவனுக்கும் உண்டு. ஐயோ இந்த பொருளை போய் அவனுக்கு இந்த விலைக்கு கொடுக்கிறமேங்கிற அந்த அச்சம் வணிகனுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை எந்த அதிகாரத்துல வச்சார் பாருங்க, நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்துல வச்சார். வணிகரை பற்றி ஒரு குறள், அது நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்துல இருக்கிறது. அன்பு கூர்ந்த அன்பர்களே, நடுநிலை என்று எழுதாதீர்கள், அது பிழை. திருவள்ளுவர் அப்படி எழுத மாட்டார், இளங்கோ அப்படி எழுத மாட்டார், சங்க புலவர்கள் அப்படி எழுத மாட்டார்கள். நடுநிலைன்னா நடுகின்ற நிலைமைன்னு ஆயிடும். பயிரை நடுநிலைமை, நடுநிலை என்று. நடுவு நிலைமை என்று முற்றியல குரத்தோடு எழுதுவோம். அதுதான் இடைக்கண் நிற்கின்ற நிலை என்று எழுதுவார் நச்சிரார். ரெண்டுக்கும் இடையில நடுவு நிலை என்று எழுத வேண்டும். சில இலக்கணங்களை அங்கங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன். ஆக அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்து, நீ உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்து. உயிரற்ற ஒன்றை இயக்குகின்ற, எழுப்புகின்ற, உயிர் ஊட்டுகின்ற மருந்து நீ. மருந்துங்கிற சொல்லுக்கு ஒருத்தர் கேட்டார், பொருள் கேட்டார் நேற்று தொல்காப்பிய வகுப்பு. அதை விட்டு வெளியே வரும்போது, வகுப்பு முடிஞ்சு வரும்போது, ஐயா மருந்து என்ன? அது மருந்துங்கிறது நம்ம தமிழ்ல என்ன பொருள் என்றால், ஒரு காலத்துல நம்முடைய மருந்தெல்லாம் மூலிகைகள் தான். இலையும் தழையும் வேரும். இத இவர் திருவள்ளுவரும் எழுதுறார். மருந்து மரம் என்று எழுதுவார் அவரு.
அதுக்கு உரை எழுதுகிற போது இலை, தழை, வேர், பட்டை ஆகிய எல்லாவற்றாலும் மருந்தாக பயன்படுகிற மரம் என்று எழுதுவார் பரிமேலழகர். அவ்வளவு மருந்து. அது என்ன, ஏன் அதுக்கு மருந்துன்னு பேரு? மரு என்றால் மனம் என்று பொருள். எங்கேயாவது இப்ப பேச்சுல அது இருக்கா? மருங்கிற சொல்லு இருக்குதா? மனம்ங்கிற பொருள்ல இருக்குதா? இருக்கிறது, நமக்கு புறப்படல. மறுக்கொழுந்து என்றால் மனம் வீசுகின்ற கொழுந்தான இலை என்று பொருள். அது மரு என்றால் அந்த காலத்துல இந்த மூலிகைகள் எல்லாம் மனம் வீசுகின்ற பொருளாக இருந்தன, அதனால அதுக்கு மருந்துன்னு பேரு. ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே. மடப்பம் உடையவர். நான் மடம்ங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டேன், அதை நினைந்து கொள்ளுங்கள். அறியாமை என்று சொல்லிவிடாதீர்கள். பெண் அறியாமை வயப்பட்டவள் என்று பொருள் வரவே கூடாது. அது யாருக்கும் உடன்பாடு இல்லை. இந்த காலத்துல அப்படி எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவுல பொருள் சொல்லிட்டு இருக்கும்போது அச்சம், பெண்ணுக்கு பயம், நாணம், வெட்கம், மடம், அறியாமை, பயிர்ப்பு, தனக்கு தெரியாத பொருள்களுக்கு ஒதுங்கி இருத்தல், கதவுக்கும் பின்னால இருந்துகிட்டு சொல்றது அப்படின்னு எல்லாம் தவறா எழுதிட்டார். அப்படி அல்ல. அவர் புகழேந்தி புலவர் நளவென்பார் எழுதுவார், நாற்குணமும் நாற்படையான்னு. பெண்களுக்கு 4 படை: அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புங்கள் என்று எழுதுவார். அதெல்லாம் விரிவா அங்க பார்க்கலாம். அதனால பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே, மலை இடை பிறவா மணியே என்கோ. மணி என்பது மாணிக்கம். அது மலையில் இருக்கிற கடர்களில் கிடைக்கக்கூடியது. மலை பிளவுகளில் அடிப்பகுதியில் ஆங்காங்கு துருவி பார்த்தால் ஒவ்வொரு மாணிக்கம் கிடைக்கும். அதை தேடி கொண்டு வந்து மலைவாழ் மக்கள் பொது இடங்கள்ல விற்பார்கள். இங்க என்ன சிறப்பு என்றால், அரும்பத உரைகாரரும் எழுதுவார், அடியார்கள் எல்லாரும் எழுதுவார். இந்த மலையிடை பிறவா மணியா என்றால், ஏன் மலையிடை பிறந்த மணின்னு சொல்லிட்டா என்ன? அந்த மலையிடை பிறந்த மணி இருக்குத, அது தொட்டால் குடையாது. அது கல் தான். அது என்ன இருந்தாலும் அது கல்லு தான். ஆனா நீ அப்படியா கண்ணகியே? நீ அப்படி தொட்டால் சிலிர்க்கிறாய். அந்த தொடு உணர்வை பேசுகிறாங்க. அதனால நீ மலையிடை பிறந்த மணி அல்ல, அது குழையாது, அது மெய்ப்பாடு காட்டாது. ஆனால் நீ அப்படி அல்ல. அதனால மலையிடை பிறவா மணியே. இந்த மாதிரி உரை யார் எழுத முடியும்? அந்த அடியார்கல்லாருங்கிறவரை நான் கைதொழுது போற்ற வேண்டும். இப்படி ஒரு ஆசிரியனா அவர் என்ன சொன்னார்? இந்த நூலுக்கு நான் உரை எழுதினேன். ஏன் எழுதினேன் அப்படின்னா ஒரு காரணம் சொல்றாரு. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். பொப்பண்ண காங்கேயன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 உரை செய்வித்தது என்ன. இந்த பொப்பண்ண காங்கேயன் என்ற ஒரு குறுநில மன்னன் எனக்கு 3 வேளை சோறு போட்டாங்க. அதுக்காக சும்மா இருக்க முடியாம நான் இந்த உரையை எழுதினேன் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதாவது வயிற்று பசி தீர்ந்தது, என்ன செய்வது? அடுத்தபடி படுத்து தூங்க வேண்டியதுதான். இதுதான் பலருடைய செயலா இருக்கு. ஆனால் அடியார்கள் அப்படி நினைச்சிருந்தா நமக்கு இப்படி ஒரு உரை கிடைக்குமா? அவருக்கு முன்னால ஒரு குறிப்புரை இருந்தது, அதை எழுதுறவருடைய பேர் தெரியல. அதனால இவரே அவருக்கு பேர் அரும்பத உரைகாரங்கிற பேரு இவர் கொடுத்தது. அடியார்கள் கொடுத்த பேரு அரும்பத உரைகாரங்கிறது. இந்த காரருங்கிற பேர் இருக்குத, அது பிற்காலத்தது. வேலைக்காரன் வேலைக்காரிங்கிறதுல காரன் காரின்னு வந்துருச்சு பாருங்க. அது அரும்பத உரைகாரர். உரைக்கு உரியவர்னு பொருள், வேலைக்கு உரியவர் வேலைக்காரர். அந்த பொருள்ல பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ என்று நான் சொல்லவோ, உன்னை நான் மலையிடை பிறவாத மாமணி என்று சொல்லவோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ. அதே போல கடல்ல தோன்றியது அமிழ்தம். எந்த கடல்ல? பார்க்கடல்ல. பார்க்கடல்ல கடைந்த போது கடைசியா வந்தது அமிழ்தம். முதல்ல நஞ்சு வந்தது, அது சிவபெருமான் உண்டான். நஞ்சை உண்டு வாழ்ந்தான். நஞ்சை உண்ட சிவபெருமானுக்கு ஒரு கோயில் எழுப்பினார்கள். நஞ்சு முதல்ல வந்தது, அதனால் அதனை உண்டு எல்லாரையும் காத்தான். கடைசியில வந்தது அமிழ்தம். அலையிடை பிறவா அமிழ்தேன்னு சொன்னா என்ன பொருள் என்றால், அலையிடையே தோன்றிய அமிழ்தத்திற்கு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது, அது ஒரு குழம்பு. ஆனால் நீ அப்படியா கண்ணகி?
நீ அமிர்தம்தான், ஆனால் அமிர்தத்திற்கு ஒரு அழகான வடிவு அமைந்திருக்கிறதே என்று பாராட்டுகிறான். ஆக குறியா கட்டுரையா இது, குறித்த கட்டுரையா, அவ்வளவு சிறப்பையும் எண்ணுகிறான். அந்த கோவலன் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன். பின்னால ஒரு குறிப்பில நான் காட்ட போறேன் பாருங்க. அந்த இடத்த, அந்த அடியை படிச்ச உடனே இளங்கோடிகள் என்ன நினைந்து அவரை பாராட்டுவதுன்னு எனக்கு தெரியல. அப்படி கோவலனுடைய பண்பை உருவாக்கி இருக்கிறார். கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாது. அது மிக மிக சிறந்த ஒன்று. ஒரு பாத்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய எல்லா பண்புகளும் அதுல மிளிர வேண்டும். ஒவ்வொரு சொல்லிலும் அந்த பண்பு தேக்கப்பட வேண்டும். அவன் தான் பாவலன். அப்படி செய்யறாரு அவரு. மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, அடுத்தது யாழிடை பிறவா இசையே என்கோ. யாழ்ங்கிறது நான் முன்பே சொன்னேன், யா என்றால் கரியது என்று பொருள். ஒரு கரிய மரத்தினாலே செய்யப்படுவது யாழ். யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். அது பின்னாடி ஆடுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த யகரம் அரை உயிர்னு சொல்லுவாங்க மொழியல்ல. அது நிக்காது பல இடங்கள்ல. 2 உயிர் சேரும் போது யகரம் உடம்படு மெய் வந்தால் உடம்படு மெய்யாக சேர்ந்து கொள்ளும். கோயில் கோயில் யகரம் உடம்படு மெய்யா வந்துடும். அதே போல வகரமும் உடம்படு மெய் தான். மணி அழகுன்னா மணி அழகு யா வந்துடும். இந்த இடத்துல யாழ் என்பது, யா என்பது கரிய மரத்தினால் செய்யப்படுவது. யாமம் என்றால் கரிய இருண்ட பொழுது என்று பொருள். நள்ளிருள் யாமம் என்றால் நடு இரவு என்று பொருள். அடர்ந்த இருள் செறிந்த காலம். யாழ் காண இனியது இல்லை, அதனுடைய தோற்றம் இனிதாக இருக்காது. அத திருவள்ளுவர் சொல்லுகிறார், காண இனியதாக இருக்காது யாழ், ஆனால் அதிலிருந்து இனிய இசை தோன்றும். அதனால ஒருவரை தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதேங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார். கணை கொடிது, யாழ் செவ்விது, வினை வாங்கு அது வினைவடுபாரார். அம்பு அழகா இருக்கு, நேரா இருக்கு, கூரா இருக்கு, பளபளன்னு இருக்கு. அதுக்காக அதை பத்திரமா நம்மளுடைய நெஞ்சில செருகி வச்சுக்க முடியாது. யாழ் என்பது கோணலாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, ஆனால் மீட்டினால் உயிரை தளிர்க்க வைக்கக்கூடிய இசை தருகிறது. அதனால இங்க அந்த யாழும் கூட அதற்கு தோற்ற சிறப்பு இல்லை, உனக்கு தோற்றமும் சிறப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, அதாவது புலன்கள் எல்லாவற்றையும் கவரக்கூடிய ஒரு தோற்றம் கண்ணகிக்கு இருக்கிறது என்பதனை மிக நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது. யாழ் காண இனியதென்று அதே திருவள்ளுவர் சொல்லுவது போல இந்த பகுதி எல்லாவற்றையும் சொன்னால் இது ஒரு வகையான உவமைக்குரியது. இத அடியார்கல்லார் எழுதுகிறார், இது தெரிதரு தேற்ற உவமை. தெரிதரு தேற்ற உவமை. தெரிதல் என்றால் ஆராய்தல். தெரிதரு ஆராய்ந்து தருகின்ற, தரு என்பது துணைவினை. தெரிதரு தேற்ற உவமை. தேற்ற என்றால் முடிவாக சொல்லுகின்ற. 2 பொருளை ஒப்பிட்டு அந்த பொருளை விட இந்த பொருள் சிறந்தது என்று சொல்லுவதுதான் தெரிதரு தேற்ற உவமை. இது தண்டி அலங்காரத்துல பேசப்படும், குவலயானந்தத்தில் பேசப்படும். அதெல்லாம் இன்னும் விரிவாக நாம் பார்க்கலாம். ஆக இவ்வாறாக உலவா கட்டுரை பல பாராட்டி, ஒன்றல்ல பலவாறாக அவன் பேசுறான், பாராட்டுகிறான். தயங்கினர் கோதை தன்னோடு தருக்கி. கோதை என்றால் இந்த இடத்துல தயங்கினர் கோதை தன்னோடு தருக்கி. கோதை என்பது மாலை. இவள் அணிந்திருக்கின்ற மாலையும் அவன் அணிந்திருக்கின்ற தாரும் இரண்டும் ஒன்றாக கலந்தன. தயங்கினர் கோதை தன்னோடு தருக்கி வயங்கினர் தாரோன் மகிழ்ந்து செல்வொழினாள். தயங்குதல் வயங்குதல் இரண்டும் ஒரு பொருள் என்று உரையாசிரியர்கள் சொன்னார்கள். அப்படி இல்லை. தயங்குதல் என்றால் அசைதல் என்று பொருள். வயங்குதல் என்றால் ஒளி மிகுத்தல் என்று பொருள். அதனால அந்த அசைந்து வருகின்ற மாலை நுடங்குதல் என்று சொல்வான் நல்ல இலக்கியத்துல. மாலை நுடங்கிற்று என்றால் அது அப்படி மடிந்து அசைகிறது. ஆக முடங்கிய அந்த மாலை ஒளி காணுகின்றதாக இருக்கிறது. அப்படி அந்த நிலையில் அவன் இவ்வாறு பாராட்டினான். அப்படியாக செல்வொழினாள். அப்படி செல்லுகின்ற போது, இந்த வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது
செல்வுடி நாள்னு சொன்னாவே என்னாச்சுன்னு கேட்டா, செல்வுடி நாள்னு இப்படி நாட்கள் சென்றன பொருள். எவ்வளவு சென்றன? 8 ஆண்டுகள் போயின. அதான் நாடகம் என்பது எப்படின்னா, ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை ஒரு காதையா பாடுவான். 10 ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் அங்க ஒண்ணும் நிகழ்ச்சி இல்லை, சொல்ல வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா ஒரு சொல்லுல போக்கிடுவான். அதுதான் நாடகம். அத கால குறுக்கம் என்று அதற்கு இலக்கணம் சொல்லுவார்கள். நாடகத்துல கால குறுக்கம். 60 ஆண்டு கால வாழ்க்கைய திரைப்படமா எடுக்கிறவன் 3 மணி நேரத்துல முடிக்கணும். 60 ஆண்டு காலமே எடுத்து காட்ட முடியாது. அதனால அவ்வாறாக உலவாக்கட்டுரை அழியாத கட்டுரை. உலவாக்கட்டுரை பல பாராட்டி வாரலி குந்தலை பேரியர் கிழத்தி. அது யாருங்க அந்த பேரியர் கிழத்தி என்றால்? கிழத்தி என்றால் உரிமை உடையவள் என்று பொருள். கிழவன் கிழத்தி. ஒருவன் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில என்பது நன்னூல் நூற்பா. ஒருவன் தொல்காப்பியத்திலே அந்த கருத்து சொல்லப்படும். ஒருவன் ஒருத்தின்னு சொல்லணும், ஒருவன் ஒருவள்னு சொல்லக்கூடாது. ஆனா பேராசிரியர் மூவா என்ன பண்ணார்? தன்னுடைய நாவல்ல ஒருவள்னு எழுதினார். எழுதி பார்ப்போமே, இது ஒரு ஒப்புமை ஆக்கம் இருக்கட்டுமே அப்படின்னு எழுதினார். நினைக்கல. ஒருவன் ஒருத்தி தான். ஒருவன் என்று சொன்னா பெண்பாலுக்கு ஒருத்தி என்று சொல்ல வேண்டும். ஒருவன் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில. அதுக்கு மேல அது என்ன பெயர் மேல் எண்ணிலன்னா, தொடர்ந்து உடனே அதே தான் அப்படியே தொடர்ந்துடக்கூடாது. இருவன் இருத்தின்னு சொல்லிடக்கூடாது. அங்க இருவன் இருவர் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது ஒரு இலக்கணம். இலக்கணம் பிழையே இல்லாம இருக்கிறது சிற்றூர்கள்ல மக்கள்கிட்ட. இன்னமும் அவர்கள் பிழை இல்லாம தான் பேசுறாங்க. பூவை நான் மோந்து பார்த்தேன்னு தான் சொல்லுவானே தவிர பூவை நான் முகர்ந்தேன்னு சொல்ல மாட்டான். படித்தவன் தான் மோந்தேன்கிறது கொச்சையான வழக்கா இருக்குய்யா, முகர்ந்தேன்னு போடு அப்படிங்கிற. முகர்ந்தேன்கிறது பிழையான வழக்கு. அது எப்படி வந்தது? நான் இன்பத்தை நுகர்ந்தேன் என்று சொல்லுவதோடு ஒரு தவறான ஒப்புமையாக்கும், ஃபால்ஸ் அனாலஜி. அதை அவ்வாறு சொல்லுவார்கள். சரி, வாரொலி கூந்தலை பேரியர் கிடத்தி. பேரியர் கிடத்தி, கிடத்தி என்றால் உரிமை உடையவள். பேரியர் கிடத்தி இல்லறத்துக்கு உரிமை படைத்த மாசாத்து வாணிகனுடைய மனைவி. அவள் என்ன செய்தாள்? வாரொலி கூந்தலை பேரியர் கிடத்தி ஆகன. பேரியர் கிடத்தி மரப்பெரும் கேண்மையோடு, கேண்மை நட்பு, அன்பு, நேயம், அந்த நேய உணர்வோடு, மறப்பதற்கு முடியாத, மறக்க முடியாத அந்த நேய உணர்வோடு அறப்பரிசாரமும். இந்த பரிசாரம்ங்கிறதுல ஒரு பாட வேறுபாடு இருக்கு. பரிகாரம் என்று எழுதினார் அரும்பத உரையாசிரியர், பரிசாரம் என்று எழுதினார் அடியார் கண்ணலார். நாட்டார் ஐயா பரிசாரம் தான் சரி அப்படின்னாரு. அது என்ன பரிசாரம் என்றால்? என்ன என்றால் அது ஒரு கடமை. பரிசாரம் என்றால் அன்பு, அறம். அது அறப்பரிசாரம் என்றால் அறவோரை பாதுகாத்தல். அப்படியே திருக்குறளுடைய கருத்தை தான் வைக்கிறார். துறவோர் கதிர்தலும் தொல்லோர் சிறப்பில் மிக்க அந்த மக்களை எல்லாம் பாதுகாத்தல். அறப்பரிசாரமும் விருந்து புறந்தரும் பெருந்தன் வாழ்க்கையும், வரக்கூடியவர்களை விருந்து ஒப்புகின்ற அந்த அறமும். அதாவது இவங்க 2 பேரையும் இல்லறப்படுத்துகிறார்கள். ஒரு வீட்டுல கொண்டு போய் தனியா வைக்கிறாங்க. கோவலனையும் கண்ணையும் தனி வீடு படுத்தி அங்க வைக்கிறாங்க. எதற்கு? என்ன? நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை இங்கே இனிது நடத்துங்கள், அறப்பரிசாரம் செய்யுங்கள், அதாவது அறவோருக்கு துணையாக நில்லுங்கள், விருந்து புறந்து எல்லாருக்கும் பசி போக்குங்கள். அத்தகைய பெருந்தன் வாழ்க்கையும் வேறுபடு தெருவின் வீறுபெருக்கான பல படைப்பாகிய செல்வத்தோடு, வேறுபடு திரு பல பேருடைய செல்வத்தோடு ஒப்பிடுகிற போது இது இவர்கள் மிக உயர்ந்த செல்வர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில வீறு பெற காண நீ இருக்க வேண்டும். அதாவது அவ்வளவு நானாவித செல்வம்னு எழுதுறாரு நாட்டார் ஐயா. நாலாவிதமான செல்வங்களையும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, செல்வம் பொலிக, சிறந்த வாழ்க்கை பொலிக, வாழ்க்கையிலே சிறந்த கடமைகள் பொலிக என்றெல்லாம் அறிவுறுத்தி அவர்களை இவ்வாறு தனியாக வைத்தார்கள். வேரியர் கிடத்தி ஆகன. திருநிதி கிழவனுடைய மனையாட்டி மாசாத்துவனுடைய மனைவி என்று நான் அதற்கு பொருள் சொன்னேன். திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தை தான் இங்க சொல்லியிருக்கார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும்
இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை சொன்னார். இல்வாழ்வான் என்பவர் யாராருக்கெல்லாம் துணை என்றால் துறந்து இருப்பவர்கள், துறவிகளுக்கு. அதாவது வாழ்க்கையில இனி எல்லாமே பொது தொண்டுதான் என்று இறங்கிவிட்டவர்களுக்கு இல்வாழ்வான் துணையாக இருக்க வேண்டும். அடுத்து துவாதவர்க்கும், போகம் பெறாதவர்களுக்கும், எதையும் துய்ப்பதற்குரிய வாழ்க்கை வசதி இல்லாதவர்களுக்கு நீ உதவும். துவாதவர்க்கும், இறந்தார்க்கும், நம்மை விட்டு நீங்கிறவர்களுக்கும், அதாவது போய் உயிர் நீங்கி போய் சேர்ந்தவர்களுக்கு, அவர்களுக்கு அவர்களையும் நாம் பேண வேண்டும், அவர்களை நினைந்து வழிபட வேண்டும். இதுதான் இல்வாழ்வான் என்பான், இந்த மூவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்ன கருத்தை இங்கே கோவலன் கண்ணகிக்கு அறிவுறுத்தி வீறு வர அவர்களை தனி இல்லறப்படுத்தினார். உரிமை சுற்றமோடு, இந்த இடம் ஒண்ணுங்க நோக்கணும். இவர்களுக்கு பணி செய்வதற்குரிய சுற்றத்தார், வேலைக்காரர்கள், பணியாட்கள். இந்த பணியாட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இவர்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, உரிமை சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க. ஒரு தனி புணர்க்கங்கிறது தான் எனக்கு ஆசிரியராக இருந்த ஒருத்தர் சொன்னாரு, செட்டி நாட்டு வழக்கம் இது. திருமணம் ஆன உடனே அவர்களை தனி வீடு படுத்துவார். இந்த தனி வீடு படுத்துகிற போது என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த பெண் வீட்டுல நிறைய பொருள்கள் கொடுத்திருப்பார்கள். அதை இந்த காலத்துல வேறு மொழியில சொன்னா சீதனம் பாங்க. அது ஸ்ரீதனம் என்பதனுடைய திரிவு சீதனம்ங்கிறது. ஆனா பெண் வீட்டார் இப்படி கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்த மணமக்கள் பயன்படுத்த மாட்டார்கள். பிறகு எதுக்கு? குழு வைக்கிறதுக்கா? இந்த பொருள்களை எல்லாம் அவர்களுடைய பெரிய வீட்டுல ஒரு பகுதியில கொண்டு போய் பத்திரமா பாதுகாத்து வைப்பார்கள். அந்த கணவன் மனைவிக்கு மகன் பிறந்த பிறகு இந்த பொருள்களின் மீது அவர்கள் உரிமை கொள்ளலாம். இல்லைன்னு வச்சுங்க, பிள்ளை பிறக்காத நிலையில அந்த பெண் இறந்து போயிட்டா அந்த பெண் வீட்டார் வந்து அத்தனை பொருள்களையும் எடுத்துட்டு போடுவாங்க. இது ஒரு வாழ்க்கை நெறி. இன்றைக்கும் அந்த வாழ்க்கை நெறி அவர்களே இருக்கிறது. தனவணிகர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த வகையான வாழ்க்கை நெறி உடையவர்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வகையான மக்களுடைய பண்பாடு. அவ்வாறு யான் உரிமை சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க, புணர்க்க பிறவினை, புணர தன்வினை, புணர்க்க பிறவினை, யாண்டு சில கழிந்தன. இந்த இடத்துக்கு பொருள் எழுதியிருக்கிற உரைகளை எல்லாம் விட நாம கொஞ்சம் இன்னும் மேல போகணும். ஏன்னா நம்ம தலைமுறை இப்ப வளர்ந்துருக்கு. அதனால அவர்களுடைய தோல் மேல இருந்து நாம பார்க்கக்கூடிய நிலை பெற்றிருக்கிறோம். அதனால யாண்டு சில கழிந்தன, சில ஆண்டுகள் இவ்வாறாக கழிந்தனன்னா என்ன பொருள்னா, இனி பல ஆண்டுகள் வேறு வகையா போக போகுதுன்னு பொருள். அதாவது விதப்ப கிழவின்னு சொல்லுவாங்க இதை இலக்கணத்துல. சில ஆண்டுகள் இப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சில ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள்ங்கிற குறிப்பை உரையாசிரியர்கள் தருகிறார்கள். 8 ஆண்டுகள் இவர்கள் சில கழிந்தன இப்பெருங்கிழமையில். இவ்வளவு நல்ல முறையில 8 ஆண்டு போச்சுன்னா இனி போக போகிற நிலை வேற. இனி இவர்களுடைய வாழ்க்கையில துன்பம் நிழலாக தொடர போகிறது. அதுவும் கண்ணகி பெரும் துயர வாழ்க்கை வரப்போகிறதுங்கிறத அத விதப்பு கிழவியினால உணர்த்தினார். காண்டகு சிறப்பின் கண்ணகி தனக்கன் என்ன சொல்லியிருக்கணும்? கோவலன் கண்ணகிக்கு இவ்வாறாக சில ஆண்டுகள் மகிழ்ச்சியாக கழிந்தனன்னு சொல்லியிருக்கணும். சொல்லல, கண்ணகி தனக்கு. கண்ணகிக்கு இவ்வாறு 8 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக கழிந்தது. 9வது ஆண்டுல அவன் என்ன செய்கிறான்? நெறி மாறி போகிறான். அதைத்தான் அவர் சொல்றார். 8 ஆண்டுகள் கழிந்த அந்த வாழ்க்கை, 8 ஆண்டுகள்ல என்ன இல்ல? ஒண்ணே ஒண்ணு இல்லை. பேராசிரியர் மூவா எழுதுவார் அத. 8 ஆண்டுகள்ல கண்ணகி பெறாமல் போனது என்னவென்றால் பேரு, குழந்தை பேரு இல்லை. அது இருந்திருந்தால் கூட இந்த வாழ்க்கை அப்படி தடம் மாறி இருக்காது. அதனால ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் அது. இப்பெருங்கிழமை, இந்த பெரிய உரிமை மிக்க அந்த வாழ்க்கை கண்ணகிக்கு 8 ஆண்டுகள் இவ்வாறாக போயின. இனி வருகின்ற ஆண்டுகளில் அவள் துயரப்பட போகிறாள் என்பதனை குறிப்பாக உணர்த்தினான். சரி, இதுவரையில இளங்கோடிகள் எழுதினது.
அப்புறம் ஒரு வெண்பா. சிலப்பதிகாரத்தை யாரோ தோய்ந்து படித்த ஒரு ஆளு, அடியாருக்கு நல்லாருக்கும் அரும்பத உரைகாரருக்கும் பின்னால் வந்த ஒரு ஆளு இந்த வெண்பாக்களை எழுதியிருக்காரு. இந்த காதைகள் முடிவுல இந்த வெண்பா. ஏன் அவங்க 2 பேருக்கு பின்னால வந்தவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கேட்கலாம். இந்த 2 பேரும் இந்த வெண்பாவுக்கு உரை எழுதல. காதைக்கு உரை எழுதியதோடு நிறுத்தினாங்க. வெண்பா அப்ப இல்ல. பின்னால் வந்தவர் ஓலைச்சுவடியில இந்த வெண்பாவை எழுதியிருக்கிறார். இதே போல பின்னாலும் சில வெண்பாக்களை அவர் எழுதி காட்டுவார். காதையினுடைய முடிவுல அதை நாம பார்க்கலாம். அதனால ஆனா அருமையா இருக்கு வெண்பா. வெண்பாவில் சிறந்த நூல் படிக்க வேண்டும் என்றால், இலக்கியம் படிக்க வேண்டும் என்றால் நலவெண்பாவை படிக்கணும். வெண்பாவில் சிறந்த இலக்கண நூலை படிக்க வேண்டும் என்றால் புறப்பொருள் வெண்பா மாலையை படிக்கணும். இந்த 2 நூலை படிக்காமல் புலமை முற்று பெற்றது என்று சொல்லுவதற்கு இல்லை. நலவெண்பாவில் இருக்கிற அருமையான சில, நான் இந்த போக்கிலேயே ஒப்புமையாக சில வெண்பாக்களை நான் காட்டுவேன். நலவெண்பாவிலிருந்து சில வெண்பாக்களை நான் காட்டுவேன். அவ்வளவு சிறந்த அழகான ஓவியமாக தீட்டத்தக்க வெண்பாக்கள். சில சமயத்துல நான் பேச போற இடங்கள்ல நலவெண்பாவிலிருந்து ஒரே ஒரு வெண்பா தான் நான் பேசியிருப்பேன். கூட்டத்தாருக்கெல்லாம் ரொம்ப கழிவிறக்கமா இருக்கும். ஐயோ, ஒரு வெண்பா சொல்லுவதற்கு 1 மணி நேரம் ஆச்சே, இன்னும் நிறைய வெண்பாக்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டுமேங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அந்த வெண்பா உண்டாக்கிடும். அதாவது புகழேந்தி புலவன் அவ்வளவு பெரியவன், ஒப்பற்ற பெரும் புலமை. அதனாலதான் ஒட்டக்கூத்தர் ஒண்ணும் இல்லாம விட்டார். சமகாலத்தில் வாழ்ந்ததுல புகழேந்தி புலவனுக்கு இருந்த அந்த இலக்கிய நயமிகுந்த வெளிப்பாடு ஒட்டக்கூத்தருக்கு இல்லை. ஒட்டக்கூத்தர் பெரும் புலவர் தான், மூவர் உலா பாடியவர் தான். ஆனால் அவர் வரலாற்றை இலக்கியமாக படைக்கின்ற வித்தகம் வாய்ந்தவர். புகழேந்தி புலவர் அப்படி இல்லை. கற்பனையும் உவமையும் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வெண்பாவிலையும் தழுப்பும் அப்படியே. அதனால நான் சில எடுத்துக்காட்டுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் அந்த 1-2 வெண்பாக்களை நான் காட்டுகிற போது நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு மேல அதனை பற்றி சிந்திக்கலாம். அது ரொம்ப, அதை சொல்லி கொண்டு போனா அது 1 மணி நேரம் ஆயிடும். அதனால அது அப்ப வேண்டாம். தூம பணிகள் ஒன்றி, பணி என்றால் பாம்புன்னு பொருள். பணம் என்றாலே பாம்பு தான். பணம்ங்கிற சொல்லு நம்ம கிட்ட மணின்னு சொல்றோம்ல பொருள், அது நம்முடைய சொல்லு இல்ல. பணம்ங்கிறது காசுங்கிறது தான் நம்முடைய பொருள். தூசு காசுன்னு தான் சொல்லணும். தூசுன்னா அணி, காசுன்னா பொருள். அதனால பணிகள் என்றால் இங்க பாம்புகள் என்று பொருள். இந்த பாம்பு ஆண் பாம்பு பெண் பாம்பு இந்த 2ம் இன்பம் தூக்கின்ற காலத்துல தலையில இருந்து கால் வரையில பின்னி கொள்ளுமா. ஒரு முறை அவ்வாறு அவை சேர்ந்தால் 100 முட்டைக்கு குறையாமல் வைக்கும். அந்த 100 முட்டைகள்ல பலது உடைஞ்சு போயிடும். எல்லாமே வந்திருந்தா நாட்டுல மக்களே வாழ முடியாது. 100 முட்டைகள் 5-6 தான் பாம்பா உயிர்க்கும். மற்றவெல்லாம் அந்த பாம்பினுடைய புழக்கத்தினாலே உடைஞ்சு போயிடும். அதனால அந்த பணிகள் ஒன்று, 2 பாம்புகள் ஒன்றாக சேர்வது போல இந்த தூமம்ங்கிற சொல்லுக்கு ஐயா நாட்டார் ஐயா சினம் கொண்டன்னு சினம்னு எழுதினார். இங்க அந்த பொருள் பொருத்தம் இல்ல. ஐயா எழுதினது ரொம்ப சரியாத்தான் இருக்கும். அவர் சிலப்பதிகாரம் வேற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாடமா நடத்தியவர். அப்படி ஒரு பாடமாக நடத்துகின்ற காலத்துல நேரம் மறந்து நடத்துவாரு. 1 மணி நேர வகுப்புங்கிறது அவர் 1.5 மணி நேரம் ஆயிடும். வெளியில அப்படி ஒரு நாள் அப்படி நடத்தி கொண்டிருக்கிற போது வெளியில அடுத்த வகுப்புக்குள்ள ராகவையங்கார் நிக்கிறார். அவர் தொல்காப்பியம் நடத்தணும். இவர் வகுப்பை விட்டு வெளியில வரல. அவர் வெளியில நின்னவர் என்ன பண்ணாரு, இந்த பாடத்தை கேட்கிறார். கேட்டு மெய் சிலிர்த்து போறார். சிலப்பதிகாரத்துக்கு அப்படி சொல்றாரு அவர். அப்படி பாடம் சொன்ன உடனே ஐயோ இவர் பதறி போய் ஐயோ நேரம் ஆகிவிட்டதே, ராகவையங்கார் சுவாமிகள் வந்திருப்பாருன்னு பதறி கொண்டு வெளியில வர்றாரு. சுவாமிகளே மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நான் பெரும் பேறு பெற்றேன், இப்படி யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த அளவிற்கு நாட்டார் ஐயா பெரும் புலமை வாங்கி தானே படித்தவர். ஆசிரியர் இல்லாம தானே தமிழ் படிச்சு ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து அதற்கு பிறகு அந்த குடியை தன்னுடைய புலமையினாலே உயர்த்தியவர். நாவலர்னு அவருக்கு அந்த காலத்துல பேர். அது அந்த பட்டம்லாம் ரொம்ப சாதாரணமா போச்சு பிற்காலத்துல.
நாவலர் நாமும் வேங்கடசாமி நாட்டார்னு சொல்லுவாங்க. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பெரும் பேராசிரியராக விளங்கியவர். அதனால அவரை பற்றி எங்கள் ஆசிரியர் எழுதுகிற போது எழுதுவார், அரும்பொருள் அகத்தின் அரசியல் சிலம்பின் விரிவுரை வரைந்த வேங்கடசாமின்னு எழுதுவார். அகநானூற்றுக்கு குறை எழுதினாரு, அரும்பொருள் அகத்தின் அரசியல் சிலம்பின். சிலப்பதிகாரத்துக்கு குறை எழுதினாரு, அரும்பொருள் அகத்தின் அரசியல் சிலம்பின் விரிவுரை வரைந்த வேங்கடசாமி என்று பாராட்டுவார். அதனால அவர் சொன்ன பொருள் எல்லாம் சரியா இருக்கும். இந்த இடத்துல இந்த தூமம்ங்கிறதுக்கு சினம் கொண்டான்னு எழுதினாரு. பாம்பு புணர்ச்சியின் போது சினம் கொள்வதில்லை, அது உவகையின் பார்ப்பட்டது. அதனால அதுக்கு என்ன பொருள் என்றால், இந்த இடத்துல ஒரே ஒரு பொருள் மறைஞ்சு போயிருந்ததுனால அது புலப்படல. தூமம் என்றால் வால்மீன் என்று பொருள். வானத்துல தோன்றுகின்ற விண்மீன்கள்ல வால்மீன் என்பது ஒன்று, அதை வெள்ளின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஒரு தலை இருக்கும், அதுக்கப்புறம் நீண்ட வால் இருக்கும். அதனால ஒரு தலையும் ஒரு நீண்ட வாலும் போல படைத்த இரண்டு பாம்புகள். அதனால வடமீன் போல மிக நீளமாக தோன்றுகின்ற அந்த வால் வெள்ளின்னு அதுக்கு பேர், வால் வெள்ளி என்று எழுதுவார். அது அகராதியில கூட அது காணப்படாமல் போயிற்று. ஒரே ஒரு அகராதி இருக்கு. நான் பயிலுகின்ற காலத்துல இந்த சொல்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிதும் முயன்று அந்த அகராதியில அந்த பொருளை பார்த்து அறிந்தேன். தூம பணிகள் ஒன்றி அவ்வாறு நீண்ட நெடிய உயரமாக இருக்கக்கூடிய நாகம்னாவே என்ன பொருள் என்றால் நிமிர்ந்து நிற்பது என்று பொருள். மலைக்கு அது பொருள், நிமிர்ந்து நிற்கிறது. பாம்பு அப்படிதான் நிற்கும். அப்படியே எப்படி நிற்கணும்னா, அது பாம்பு அடிக்க போனா அது தன்னுடைய வால்ல ஒரு காலங்குலம் கீழே நிறுத்திட்டு 3 அடி அப்படியே நேரா நிமிர்ந்து நிற்கும், சீரும். அதனால நாகம் என்றால் நிமிர்ந்து நிற்பது என்று பொருள். அவ்வாறு தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார்னு நீங்கார், ஒருவரை விட்டு ஒருவர் நீங்காதவராக இருந்து காமர் மனைவி என கைகலந்து. காமர் என்றால் காமருவுகின்றன்னு பிரிப்பாங்க. அழகு சேர்ந்த, அழகு இணைந்த, மனைவி என கைகலந்து, மனையாள் என்று அவளோடு கைகலந்து நாமும் தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் மண்மேல். தொலையாத இன்பத்தை எல்லாம் துய்த்தார்கள் இந்த நில உலகத்துல. எப்படி நிலையாமை கண்டவர் போல் என்று. அதாவது நம்முடைய ஆயுள் நிலைக்காது, இளமை நிலைக்காது, உடம்பு நிலைக்காது. அதனால் இருக்கின்ற காலத்திலே நாம் இந்த இன்பத்தை எல்லாம் துய்ப்போம் என்று சொல்லி பொழுதெல்லாம் அவர்கள் மகிழ்ந்து இருந்தார்கள் என்று இந்த வெண்பா மிக அருமையாக சொல்லுகிறது. தூமம் என்பதற்கு வால்மீன் போல அந்த நீண்டு இருக்கக்கூடிய பாம்புன்னு பொருள். அதனால இவ்வாறாக மனையரும்படுத்த காதையை முடிச்சார். யாண்டு சில கழிந்தன என்பதோடு மனையரும்படுத்த காதையை முடிச்சார். சில ஆண்டுகள் இவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இனி 3வது அரங்கேற்று காதை. இதை நான் முன்பு நடத்துகிற போது, பல ஆண்டுகளுக்கு முன்னால வகுப்புல நடத்துகிற போது ஒரு மாணவர் கேட்டாரு, அரங்கேற்று காதை இக்கு வருமா வராதான்னு. அரங்கேற்று காதையா அரங்கேற்று காதையான்னு. அது என்ன, வரும் வராமலும் இருக்கும். அது என்ன, வந்தா ஒரு பொருள், வராட்டி ஒரு பொருள். அது யாரும் சொல்லல, உரையாசிரியர்களும் சொல்லல. அரங்கேற்று காதைன்னு நீங்க ஒற்று போடாமல் எழுதினால் அது வினைத்தொகை. அரங்கேற்றுகின்ற, அரங்கேற்றும் என்று 3 காலத்துக்கு உரியதா வரும். அப்படி 3 காலத்துக்கு உரியதா வந்தா அது வினைத்தொகை. இக்கு போட்டுட்டீங்கன்னா அரங்கேற்றத்தை கூறும் காதை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. 2 சொல்லலாம். ஆனா சுவடிகள் எல்லாவற்றிலும் வினைத்தொகையாகவே இது காணப்படுது. எங்க பாத்தீங்கன்னு கேட்கலாம். சிலப்பதிகார சுவடி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திருவான்மியூர்ல உவே சாமிநாதையருடைய நூலகத்துல இன்றைக்கும் அந்த சுவடி இருக்கு. அதுல இருந்து அவங்க சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சாங்க. அந்த சுவடி என்ன பாதுகாத்து நன்றாக வைத்திருக்கிறார்கள். நான் அங்க போய் என்னுடைய சங்க இலக்கிய ஆராய்ச்சிக்காக போன போது இந்த சிலப்பதிகாரத்தையும் பார்த்திருக்கிறேன். அதுல இணைத்தொகையாகத்தான் அது காணப்படுகிறது. அரங்கேற்று காதை. சரி, இந்த அரங்கேற்று காதை 175 அடிகளை உடையது. இப்ப இதுவரையில நாம பார்த்ததை விட இது பெரிய காதை.
இந்த பெரிய காதையை பற்றி 2 பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு மதிப்புரையை நான் சொல்லிவிட்டு இந்த பாடத்தை தொடங்குறேன். ஒருவர் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், பல்கலை செல்வர், நிறைய படிச்சவர். என்கிட்ட அவரை நான் ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்து வர சென்ற போது கடைசி காலத்துல அண்ணாமலைக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்கப்பான்னாரு. என்ன இங்க இல்லைங்க, நான் காரைக்குடிக்கு போயிட்டேன் படிக்க. சரி, அதுவும் நல்லதுதான் அப்படின்னாரு. ரொம்ப சிந்தனையாளர். அவர் சொன்னாரு, எனக்கு இதுகாரும் நான் படித்தவற்றுள் முழுமையாக விளங்காதவை 2. ஒன்று மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட், 8,000 அடிகள் உடையது பாரடைஸ் லாஸ்ட். இந்த பாரடைஸ் லாஸ்ட் ஒரு பெரிய செல்வம் ஆங்கில இலக்கியத்துல. டாக்டர் ஜான்சன் என்று ஒருவர் இருந்தார். அவரால் ஆங்கில உலகத்துல ஒரு புதிய நடை ஒன்று உருவாக்கியது. அவருக்கு எதையும் எளிய சொற்கள்ல சொல்லவே வராது. நம்மகிட்ட அப்படி ஒருத்தர் இருந்தார், மரபுநடிகளார். நடை அப்படி அவ்வளவு கம்பீரமான மிடுக்கான ஒரு நடை. தமிழ்னா அதுதான் தமிழ். இளமை காலத்துல எனக்கு அந்த நடையில ஒரு பெரிய மயக்கம். அவரை போலவே எழுத வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆசை. அந்த அடிகளார் போல அந்த ஜான்சன் என்ன சொன்னார், 11 வயதுல பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது அவருக்கு கழுத்துல கண்டமாலைன்னு ஒரு நோய் வந்துட்டு, கட்டி. அப்படி ஒரு பக்கமா அப்படி தலை சாஞ்சிருக்கும், இந்த பக்கம் அசைக்க முடியாது. அப்ப அந்த ஆசிரியர் எழுதினாரு, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னு எழுதினாரு. அது ஒரே வண்ணமுடைய ரெக்கைகளை உடைய பறவைகள் ஒன்றாக பறந்து செல்கின்றனன்னு பொருள். அப்ப இந்த 11 வயது சிறுவன் சொன்னா, ஒய் டோன்ட் யூ புட் இட் இன் பெட்டர் ஃபார்ம்னா, ஏன் இன்னும் நல்லா சொல்லக்கூடாது நீங்க? அது எப்படிப்பா சொல்றதுன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்றான், ஆர்கியலாஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் ப்ளூமேஜ் டூ காங்கிரிகேட் டுகெதர்னா. அதே பொருள் தான், சொற்கள் வேற. திகைச்சு போயிட்டார் அவர். அதே போலத்தான் எழுதினான். புலவர்களுடைய வரலாறு ஜான்சன் எழுதியிருக்காரு, ஜான்சனுடைய வரலாற்றை பாஸ்வெல் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அந்த ஜான்சன் என்ன சொன்னாரு, அவருக்கு 12 வயதான போது பள்ளிக்கூடத்துக்கு போகல. வீட்டுல இருந்து ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சான். அவங்க அம்மா சொன்னாங்க, சும்மா இருக்க மாட்டேங்கிறிய, இந்த 25 பக்கம் உனக்கு கொடுத்துட்டு போறேன், இதை படிச்சு எனக்கு நான் வர்றதுக்குள்ளார ஒப்பிக்கணும், நான் மேல போய் துணிகளை காய போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு படி ஏறினான். கடைசி படி ஏறும்போது, அம்மா கேட்டுக்கிறியான்னா. அவனுக்கு அப்படி ஒரு ஆற்றல், ஏகசந்த கிரகி. ஒரு முறை படிச்சான்னா அப்படியே ரெட்டூர் ஆகிடும். அப்படி அவன் என்ன சொன்னான்னு கேட்டா, எந்த ஒரு காரணத்தினாலாவது இந்த மில்டனுடைய துறக்க நீக்கம், பாரடைஸ் லாஸ்ட் என்ற அந்த செய்யுள் நம்முடைய உலகை விட்டு மறைந்து போய்விடுமானாலும் அதனுடைய காற்புள்ளி அரைப்புள்ளியோடு முற்ற என்னால் பதிப்பிக்க முடியும்னா அப்படி மனப்பாடம் பண்ண. அவர் சொன்னார், தேப்போவி சொன்னார், அந்த பாரடைஸ் லாஸ்டுக்கு என்னால முழுசா விளங்கிக்க முடியல. இன்னொன்று எது என்று கேட்டால், இளங்கோவடிகளுடைய அரங்கேற்ற காதைகள். இதையும் என்னால் முழுவதும் விளங்கிக் கொள்ள முடியும். நாட்டாரையா இதை பாடம் சொல்லுகிற போது, இந்த புத்தகத்தை எடுக்கும் போது என் கைகள் நடுங்குகின்றன. எல்லாம் அரங்கேற்ற காதைக்கு முழுக்க பொருள் சொல்லி முடியாது, எனக்கு அந்த திறம் இல்லை. ஏன்னா அது இயல், இசை, நாடகம் 3ம் செறிந்த ஒரு காதை. நினைச்சு பாருங்க. அப்ப இந்த 2 பெருமக்களை விடவா அறிஞர்கள் வேணும்? இவங்களே இவ்வாறு சொல்லத்தக்கது என்றால் அந்த காதையினுடைய பெருமை என்ன, அதை நாம எந்த அளவுக்கு போற்றுகிறோம், எந்த அளவுக்கு கல்லூரிகள் அதில் பாடம் சொல்லுகிறோம், எந்த அளவுக்கு அதை பாடமாக வைத்து போற்றி இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை, வருந்தத்தக்க ஒன்று. அதனால இதை நான் பாடம் சொல்லுகிறேன்னா ஒரே ஒரு பயன் கருதி தான் சொல்லுகிறேன், ஒரு தன்னலத்தோடு தான் நான் இதை சொல்லுகிறேன். என்னவென்றால், எனக்கு பிறகும் இதை கேட்கின்ற நீங்கள் அடுத்த சமூகத்திற்கு கொண்டு போகணும். சிலப்பதிகாரம் ஓய்ந்து போய்விடக்கூடாது. தமிழ்ல ஒரு காலத்துல வழக்கில் இருந்தது, ஒரு காலத்துல இது பாடமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அந்த இறந்த கால நிலை சிலப்பதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. நீங்கள் பாடம் கேட்கின்ற நீங்கள் இன்னும் துருவி துருவி படியுங்கள், நிறைய உங்களுக்கும் புலனாகும். அவற்றையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
அந்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இப்படி சிலப்பதிகாரம் வாழுகின்ற இலக்கியமாக நம்மிடையே இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துலதான் நான் இதை சொல்லுகிறேன். இதுல என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில இந்த அரங்கேற்ற காதையில நான் பொருள் சொல்லுவேன். ரொம்ப நுட்பமான இடங்கள் இருக்கின்றன. அதை எளிதாக ஒரு வகுப்புல 2 வகுப்புல சொல்ல முடியாது. அதையும் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவ்வளவு செறிந்த ஒரு பொருள் உள்ள அடங்கி இருக்கு. தெய்வமால் வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு. அந்த தெய்வமால் வரைங்கிறதுக்கு உரை எழுதுகிற போது இமயம் என்றும் பொதியில் என்றும் 2 வகையாக எழுதுவார். எது பொருந்தும் என்றால் பொதியில் என்று சொல்லுவது பொருந்தும், பொதிகை என்று சொல்லுவது மறு முடிவு, பொதியில் என்று சொல்லுவதுதான் இலக்கிய வழக்கு. மறு முடிவு ஏற்கத்தக்கதுதான். தொல்காப்பியர் சில மறு முடிவுகளை ஏற்பார், சிலவற்றை இலக்கணமறிஞன் சொல்லாரல்லன்னு தள்ளிடுவார். அவரை விட சிறந்த இலக்கணி இல்லை. அதனால தெய்வமால் வரை, மால் என்றாலே நிமிர்ந்தன்னு பொருள். ஏன் அவருக்கு மால் நிமிர்ந்தன்னு பொருள்னா, வாமனனா இருந்தவரு இந்த கையில மாவலி தண்ணீரை ஊத்துன உடனே நிமிர்ந்துட்டான். திரிவிக்கிரமனா உயர்ந்தான். அதாவது வானளாவ அந்த பேரண்டங்களை எல்லாம் அளாவுகின்ற உருவமாக அவன் நிமிர்ந்தான். மால் என்றால் மயக்கம் என்று ஒரு பொருள். மாலை என்றால் பல மலர்கள் எல்லாம் மயங்கி சேர்ந்த ஒரு இடம்னு பொருள். அதே போல மால் என்றால் 2 நிறம் மயங்கியவன் பொருள். நிறம் மயங்கியவன், கருமை நீலமாகிய இந்த 2 நிறங்களின் உருவமாக இருப்பவன் திருமால். அது ஒரு பொருள். மால்வரை திருமுனி அருள, அந்த பொதியின் மலையிலே இருந்த அகத்தியனாகிய முனிவன் அவன் அருள என்றால் இந்த இடத்துல சாபமிட்டு அருள. அது என்ன அருள? அருளே சாபம் வேற விடுறதா? அப்படின்னு எல்லாம் உலக நன்மைக்காகத்தான். அவர் ஒரு நடுவு நிலை வாய்ந்த முனிவர். அவர் என்ன செய்தாரு? எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு. இந்திரனுக்கு ஒரு மகன் இருந்தான். தந்தை எவ்வழி அவ்வழி மக்கள்னா. இந்த இந்திரனுக்கு ஒழுக்கம் இல்லை. அதை பற்றி நமக்கு கதையெல்லாம் தெரியும். ராமாயணத்துல அது வருகிறது. திருவள்ளுவர் அந்த கதையை போற்றவில்லை. ஆனால் மணிமேகலையில அந்த செய்தி போற்றப்படும். இந்த இந்திரன் இருக்கிறான, இவனுக்கு ஒழுக்கம் இல்லை. அவன் நெறியில வாடாதவன். அதனால இவனுடைய மகன் சயந்தன், அவனுக்கும் அந்த ஒழுக்க நெறியில பழக்கம் இல்லை. அவன் என்ன செய்தான்? கானகத்துல ராமனும் சீதையும் சென்ற போது சீதையினுடைய அழகுல மயங்கி அவளுடைய மேல போய் உட்கார்ந்து கொத்தலான்னு முயன்றான். அவ்வளவுதான். ராமன் பார்த்துட்டான். ஒரு அம்பு விட்டான், செலுத்தினான். காக்கையின் வடிவமாக வந்து சயந்தன் சீதையினுடைய மார்புல உட்கார்ந்து கொத்த முயன்ற போது இந்த அம்பு அங்கிருந்து வந்து இந்த கண்ணை தாக்கியது. அஞ்சு கொண்டு சயந்தன் விரைவாக அந்த காக்கை பறக்குது. பறந்து சென்று அப்படியே வான உலகம் போக முயற்சி செய்கிற போது ஒரு கண்ணை அந்த அம்பு கூர்மையாக சென்று போட்டித்தது. அன்றைய நாளிலிருந்து காக்கைக்கு ஒரு கண் தான் புராணத்துல. இன்றைக்கும் காக்கை பார்க்கும் போது அப்படி சாட்சி பார்க்குது. என்ன எப்படி சாட்சி பார்க்குதுன்னா என்ன பொருள்னா, கண்ணி 2 இருக்கு, மணி 1, பாவை 1. இந்த கண்ணால பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு வந்துடும் அந்த பாவை, அந்த கண்ணால பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு போயிடும் அந்த பாவை. அந்த பாவை போகிற கண் தான் பார்வை விளங்கும். இத மாணிக்க வாசகர் பார்த்தாரு. கணவன் மனைவி இந்த 2 பேருக்கும், காதலன் காதலி 2 பேருக்கும் உடம்பு 2, உயிர் 1. எது போலன்னா, காகத்திற்கு 2 கண் 1 மணி போல இவர்கள் தேகத்துக்குள் ஒரு உயிர் இருக்கு. 2 தேகத்துக்குள் ஒரு உயிர் இருக்குன்னு பாடினாரு திருக்கோவையார்ல. அப்படி இந்த இந்திரனுடைய மகன் சயந்தன், அந்த சயந்தன் வான உலகத்துல இருந்தான். அந்த தந்தை இந்திரன் வான உலகத்துக்கு அதிபதி உடையவன். அதனால இவனுக்கு அந்த செருக்கு, எங்க அப்பா ஆளுகின்ற நாடு அமராவதி. அவன் என்ன பண்ணா, அங்க நடனம் ஆடக்கூடிய உருப்பசியை பார்த்தான். உருப்பசிங்கிறது தமிழ் பெயராக ஆக்கப்பட்டது. ஊர்வசிங்கிறது பெயர். வடமொழியில ஊர்வசி, தமிழ்ல உருப்பசி. இந்த உருப்பசி நடனம் ஆடுகிற போது அவளுக்கும் சிந்தை இந்த சயந்தன் பால் சென்றது. சயந்தனுக்கும் சிந்தை
உருப்பசியின் மேல் சென்றது. அவள் ஆடுகின்ற நடனத்தை விட்டுட்டு இவன் மேல பார்வையை செலுத்தின உடனே இவனும் அவள் மேல பார்வையை செலுத்துகிற போது அந்த இடத்துல நாரதன் அதற்கு வீணை வாசிக்கிறான். அந்த நிகழ்ச்சிக்கு வீணை இசைக்கிறான். இவர் பார்வை அப்படி மாறிய உடனே அவனுடைய இசையும் தடமாறி போச்சு. கொஞ்சம் முறை மாறி இசைத்த இசையினை அவையோர் கேட்டார்கள். அங்க போயிருந்திருக்கிறார் விருந்தினரா அகத்திய முனி. ஓ, நீ உன்னுடைய கடமையில இவ்வாறு வழுவினாய், சரியாக நடனம் ஆடாமல் இவ்வாறு காம உணர்வு கொண்டாய். சயந்தனே, நீயும் அவ்வாறு பிழை செய்தாய். ஆகவே 2 பேரும் என்னுடைய சாபத்திற்கு ஆளாகுங்க அப்படின்னு சொல்லி, சயந்தனே நீ போய் ஒரு மூங்கிலாக பிறக்க கடவாய், இது சாபமிட்டார். நீ ஒரு மூங்கிலாக போக கடவாய். இந்த உருப்பசியை பார்த்து, நீ காஞ்சிபுரத்துல ஒரு ஆடர் கணிகையாக நீ போய் பிறப்பாய் அப்படின்னார். ஆடர் கணிகையாக வந்த அவளுக்கு பெயர் இந்த மாதவி இல்ல, இந்த மாதவியோட பாட்டியோட பாட்டி, அவளுக்கு பேரு மாதவி. அந்த மரபுல வந்த மாதவி இவன் மூங்கிலா பிறந்திருக்கிறான். இந்த 2 பேரும் உடனே அகத்திய முனிமேனை தொழுது சாப நீக்கம் வேண்டும் ஐயா, தவறு செய்துட்டோம்னு சொன்ன உடனே, மூங்கிலாக பிறந்த நீ என்ன செய்யணும்? அதற்கு பிறகு இசை கருவியாக நீ போக கடவாய். தொலைவு கொண்ட புல்லாங்குழலாக நீ சென்று நடனத்திற்கு இசைக்கக்கூடிய இசை கருவியாக நீ போய் அவள் ஆடுவதற்கு வந்து அரங்கத்துல நீங்கள் 2 பேரும் அவ்வாறு புல்லாங்குழலாகவும் ஆடுகின்ற பெண்ணாகவும், அப்பதான் சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்ன பிறகு, இதைத்தான் இந்த பகுதியில சுருக்கமா சொல்றாரு. காப்பி தொடர்நிலை செய்யுள் இருந்தா புராணம் வரும், அதை அளவா பயன்படுத்துறாரு இளங்கோவடிகள். அவருடைய அதை ரொம்ப விரிவா போய் சொல்ல மாட்டார். நான் சொன்ன செய்தியெல்லாம் உரையில இருந்து பெறப்பட்டது. அவர் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு தலைக்கோல் தானத்து. தலைக்கோல் என்பது சாபம் நீங்கிய மலைப்பெரும் சிறப்பின் தலைக்கோல் என்பது அது ஆடல் கலையில கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருவி. அது ஆடற்கு அமைந்த ஆசான் இருக்கிறான அவன் கொள்ளுகின்ற ஒரு விருது. புல்லாங்குழல்னு சொன்ன புல்லாங்குழல் இல்ல, ஒரு மூங்கில் கழியது. அதை கொண்டு வந்து தலைக்கோல் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பெரிய விருது. அந்த தலைக்கோலை பெற்ற ஆடற்கு அரசியாக விளங்கினாள் மாதவி. தலைக்கோல் ஆசான் என்பவன் நட்டுவன், நடனத்தை பயிற்றுவிப்பவன், நட்டுவன், அதாவது நடன ஆசிரியர். தலைக்கோல் தானத்து, தானம் என்றால் ஸ்தானம் என்பதனுடைய திரிவு, இடம். தலைக்கோல் இடம்பெறக்கூடிய இடத்தில் சாபம் நீங்கிய மலைப்பெரும் சிறப்பின் வானவர் மகளிர் சிறப்பிற்குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பிற்குன்றா பெருந்தோள் மடந்தை. அதனால அந்த குலத்துல பிறந்து ஆடற் கணிகை என்று நடனமாடக்கூடிய அந்த மரபுல தோன்றிய இந்த மாதவி வானவர் மகளிர் போல சிறப்புடையவள். பிறப்பில் குன்றான்னா தனக்கு உரிய பிறப்பில் சிறிதும் குன்றாத, அதாவது ஆடற்கலை இலக்கணத்தில் ஒரு சிறிதும் குன்றாதவளாக அவள் பிறந்தாள். எத்தனை வயதுல இந்த நாட்டியம் பயில வந்திருப்பா? அவன் தலைக்கோலாக வந்தான். அந்த தலைக்கோல் பெறக்கூடியவளாக மாதவி நடனம் பயின்றாள். இந்த நாட்டியம் பயிலக்கூடிய இந்த பெண்ணுக்கு 5 வயதாகிற போது இந்த கலை பயிற்றுவிக்கப்படுகிறது. அதனால நாட்டியத்துக்கு சேர்க்கிற காலத்துல வயது 5, இந்த குழந்தைக்கு 5 வயது. ஏன்னா கூத்து என்பது கடுமையாக கைகளையும் கால்களையும் வளைத்து பல வகையான மெய்ப்பாடுகளை எல்லாம் முகத்திலே தேக்கி சொல்ல வேண்டிய ஒன்று. அது ரொம்ப இடம்பெருவத்துல தொடங்கினாதான் அது பழக்கத்தினால வரும். கடைக்கூத்து என்பது, கடைனா மூங்கில் நின்று கூத்தாடக்கூடிய கூத்தாடி இருக்கிறான். அவன் என்ன செய்வான் என்றால், தன்னுடைய பிள்ளைய 2-3 வயதிலேயே போட்டு கையும் காலையும் வளர்ப்பான். ஏன்னா அது போய் மூங்கிலுக்கு மேல நின்று அதுல கட்டுகிற கயிற்றில் நின்று ஆடணும். அதனால அப்படியெல்லாம்
நடனக்கலையை அப்படி பயிற்றுவிப்பதற்காக 5 வயது தொடங்கி இந்த தெய்வமால் வரை பெரிய மலையாக விளங்குகின்ற பொதியின் மலை, நாம் முன்பே சொன்னது போல குமர ஒருவரால் பாடப்பெற்ற மலை. அங்கையர்க்கண் அம்மை அருள் சிறந்து விளங்குவதென பொங்கருவி வீடுமலை பொதிய மலையின் மலையினார். அந்த மலை அது. இந்த வரைங்கிறது, வரைன்னா மலை, எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியா பொருள் சொல்லிவிடக்கூடாது. வகுப்புல பாடம் கற்பிக்கிறவர்கள் வரைன்னு வந்த உடனே வரைன்னா மலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் பின்ன எப்படி சொல்லணும்? மலை என்பதற்கு தமிழ் மொழியில் 41 சொற்கள் இருக்கின்றன. மலை என்பதற்கு 41 சொற்கள் இருக்கின்றன. அதுல வரை என்றால் என்ன பொருள் என்றால் எல்லையிலே இருப்பதுன்னு பொருள். அது வரையில நான் போனையா அப்படின்னா அது ஒரு எல்லை. இமய வரைம்பான், ஏன்னா நம்மளுடைய நாட்டுக்கு அது எல்லை. வரை என்றால் எல்லையில் இருப்பதற்கு பெயர் வரை. விலங்கல் என்றால் ஒரு நாட்டுக்கு குறுக்க இருக்கிறது. விலங்குதல் என்றால் குறுக்க இருக்கிறது. விலங்குன்னு அதுக்கு ஏன் பேருன்னு கேட்டா அது குறுக்க வளர்றது. விலங்கு குறுக்க வளர்றது. 2 கைகளுக்கும் குறுக்கா போடுறது குற்றவாளிக்கு விலங்கு. விலங்கல் என்பது குறுக்காய் அமைகிற மலை. பொறை என்னால் பாறைகளை உடையதுன்னு பொருள். விண்டு அப்படின்னா விண்டுன்னு மலைக்கு ஒரு பொருள், அது பிளந்து நிற்பதுன்னு பொருள். விண்டுரைக்க மாட்டாத விந்தையடான்னு பிரித்து சொல்ல முடியாத பெருமை, ஒவ்வொன்றா பகுத்து சொல்ல முடியாது. விண்டுன்னா பிளந்து நிற்கக்கூடிய மலை. வெற்பு என்றால் வெட்ட வெளியில இருக்கக்கூடிய மலை. வெற்பு மலைவாணல் விரித்த கதை கேட்டு கற்பு கவி அருளும் காவலன்கான் அம்மானைன்னு பாடுவார். அதனால வெற்புன்னா வெட்ட வெளியில இருக்கிற மலை. சிலம்பு என்றும் மலைக்கு ஒரு பெயர், அது ஓசை உடையதுன்னு பொருள். மலைபடுகடாம் மாதிரி பலவேறு வகையான ஓசைகளை காட்டக்கூடிய மலை. பறவைகளுடைய ஓசை, விலங்குகளுடைய ஓசை, எல்லா ஓசையும் கேட்கும், அது சிலம்பு. அடுக்கம் என்றால் அடுக்கல். அடுக்கம் என்றால் பல பாறைகளை அடுக்கியது போன்று அமைந்தது. சிமயம் என்றால் உச்சியை உடையது, சிகரத்தை உடையது. நாகம் என்றால் நிமிர்ந்திருப்பது. இரும்பு, இரும்பு ரூ வல்லினம், இரும்பு அப்படின்னா ரொம்ப இறுக்கமான ஒற்றை பாறை. அப்படி ஒண்ணு இருக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல, இங்க தஞ்சாவூருக்கு பக்கத்துல. அது இரும்பு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு பேர் இரும்பூர். அது திரு இரும்பூர். அது என்ன ஆச்சுன்னு கேட்டா இப்ப திரு எறும்பூர்னு ஆக்கிவிட்டாங்க. உடனே ஆக்கினதோட மட்டும் இல்ல, ஒரு எறும்பு சாபத்தினால எறும்பா பிறந்து அது மெல்ல மெல்ல ஊர்ந்து இந்த மலையில மேல போய் அந்த ஈசனை போய் வழிபட்டுது. அப்புறம்தான் அதுக்கு முத்தி கிடைச்சது. எப்படி புராணம் பண்றான் பாருங்க. அது இரும்புன்னா இறுக்கமான ஒரு பெரிய பாறைன்னு பொருள். அதுக்கு பக்கத்துல இருக்க ஊருக்கு இரும்பூர்னு பேரு. அதை எறும்பூராக்கி அதுக்கு திரு சேர்த்து திரு எறும்பூர், திரு வெறும்பூர் அப்படின்னு ஆக்கிட்டான். அதுக்கு ஒரு புராணம் இருக்கிறது. அதைத்தான் இந்த கோயில்ல போனா சொல்றாங்க. அடுத்து கல்லகம், ஓங்கல். ஓங்கலிடை உயர்ந்தோ தொட விளை. ஓங்கல்னா மிக நெடியதான் நிற்பது. திருத்தணி, திருத்தணி ஓங்கல் மலை. இவ்வாறு இத்தனை சொற்கள் இருக்கு. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போக முடியாது. குவடுன்னா சிறுமலைன்னு பொருள். அது குவடுங்கிறது கோடுன்னு ஆச்சு. 2 குறில் சேர்ந்தா நெடில் ஆயிடும். குவடு கோடு. திருச்செங்கோடு, கொல்லங்கோடு அப்படின்னு சொன்னா சிறுமலை என்று பொருள். குன்று என்பது அழுந்திய நிலத்துல அழுந்திய மலை. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையை செய்வார் திருவள்ளுவர். பிறங்கல் என்றால் விளக்கமான மலை என்று பொருள். சாரல் என்றால் சரி உடைய மலை என்று பொருள். கமான், பக்க மலைன்னு எழுதுவாங்க உரையாசிரியர்கள். இப்படி நிறைய இருக்கு. நான் 16 சொற்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 41 சொற்கள் இருக்கின்றன. அந்த திருமுனி என்பவன் அகத்தியன். அவன்கிட்ட சாபத்தினால இவ்வாறு ஆயிற்று. சாபத்திற்கு நீக்கம் தருக என்றவுடனே நீ தலைக்கோலாக சென்று அந்த சோழனுடைய அவையில இவளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பாக விருதாக விளங்குக என்று சயந்தனுக்கு சாபம். அவளுக்கு நீ அந்த அரங்கத்துல சிறப்பாக ஆடி இந்த தலைக்கோலை பெருக என்று அதுல இருந்து உங்க சாபம் நீங்கிடும். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுடைய சாபம் நீங்கிடும், பழைய இடத்தை பெறுவீர்கள் என்று அவன் சொன்னான். அப்படி இந்த மாதிரியான அந்த மாதவி, பழைய மாதவியினுடைய மரபுல வந்த தாதவிழ் புரிகுழல் மாதவி மடந்தை
ஆடலும் பாடலும் அழகு என்று கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் அந்த மரபுல வந்த மாதவி என்ற இந்த பெண்ணுக்கு, மாதவி மடந்தை, மடந்தை இந்த இடத்துல பருவத்தை காட்டுகின்ற பெயர் இல்ல, பொது பெயர், பெண்ணுக்கு உள்ள பொது பெயர். இங்கு வயது இலக்கணம் இல்லை. ஏன்னா 5 வயது பேதை பெண்ணாக இருக்கக்கூடிய காலத்துலதான் பேதை தான் சொல்லணும், மடந்தை பொது பெயரால சொன்னார். இந்த பேதை பருவத்து பெண், 5 வயதான பெண், ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்று. இந்த ஒரு ஆடற் பெண்ணுக்கு, நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணுக்கு இந்த 3 தகுதி: ஆடல், பாடல், அழகு. இந்த ஆடல் பாடல் அழகுக்கு நீங்க கொஞ்சம் பொருள் சொல்லணும்னு சொன்னா, இது நான் சொல்லுகிற பொருள் தான். ஆடல் என்பது பயிற்சியால் வருவது, பாடல் என்பது கேள்வியால் வருவது, அழகு என்பது பிறப்பினால் வருவது. இந்த 3ம், ஆடல் பாடல் அழகு என்ற 3ம் வாய்க்க பெற்ற மாதவி. ஒரு குறிப்பிட்ட, ஏன் 5 வயதுல தொடங்கி ஆடுகிறாள், 7 ஆண்டுகள் பயின்றாள், 12 வயதுல அவை ஏறுகிறாள். ரொம்ப இளமை காலத்துல செய்ய வேண்டிய ஒரு செயல். முதுமகள் ஆடினாள்னு சொல்லக்கூடாது, சிலப்பதிகாரத்துல வரப்போகுது. தோரிய மகள், வயது முதிர்ந்தவர்களும் அவ்வாறு காட்டுவார்கள். பால சரஸ்வதிய அமெரிக்காவில் வாஷிங்டன்ல நடன நிகழ்ச்சி கூப்பிடும் போது அந்த அம்மாவுக்கு 69 வயது. 69 வயதுல என்னத்தை போய் இவங்க ஆட போறாங்கன்னா, உடம்பும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இல்லை, ரொம்ப உடம்பு பருத்து போச்சு. ஆனாலும் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் போய் அந்த மேடையில உட்கார்ந்தவாறு ஒரு பாட்டுக்கு அந்த மெய்ப்பாடு காட்டினார்கள். அவையே அதிர்ந்தது. அதனால முகத்துல அந்த மெய்ப்பாடுகள் காட்டுவதில் அந்த வன்மை வேண்டும். அதைத்தான் தொல்காப்பியன் சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டியல நாம பார்க்கிறோம். 8 வகை மெய்ப்பாடுகள். அந்த அம்மா அன்னைக்கு தாயே யசோதாங்கிற அந்த ஒரு பாட்டுக்கு இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளையும் தன்னுடைய முகத்துல காட்டி கைகளால அந்த அபிநயம் காட்டினாங்க. எழுந்து ஆட முடியாது, கலகலத்து போய்விட்டது இந்த அவை. அதுதான் ஒரு பெரிய பேராற்றல். அப்படி கூத்தியது அமைதின்னு சொல்ல போறார் இளங்கோடிகள். அதற்காக இந்த செய்தியை நான் சொன்னேன். அவ்வாறு சாப நீக்கம் பெற்ற அந்த நிலையில அந்த மரபுல வந்த தாதவிழ் புரிகுழல், புரிகுழல்னு முறுக்கு அமைந்த கூந்தல், தாது மகரந்தான். இந்த இடத்துல ஆகுபெயர் அந்த மலருக்கு. மலர்களெல்லாம் சூடிய அழகுமிக்க ஆடக்கலை தேர்ந்த பாடலும் வல்ல ஆடுகின்ற பெண்ணுக்கு ஆட்டமும் தெரிஞ்சிருக்கணும், பாட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல பாடிக்கொண்டே ஆடுவார்கள். அவர்கள் ஆடுவது மட்டுமல்ல, அவர்களை ஆட்டுவிக்கிற ஆடல் ஆசிரியன் இருக்கான, அவனும் ஒரு மருங்கு ஒரு ஓரமா நின்று ஆடுவான். அவன் எதுக்கு ஆடுறான்னா, இவ விட்டு விடக்கூடிய இடத்த அங்க பாத்துக்குவா, அவளுக்கு ஐயம் வரக்கூடிய இடத்த அங்க பாத்துக்குவா அவனை, ஆசிரியனை. அவன் உடனே அது சரியா பிடிச்சு காட்டுவான், அபிநயம் பிடிச்சு காட்டுவான். உடனே அதை பற்றி கொண்டு ஆடுவான். அது உடன் ஆடுவது. பிற்காலத்துல அந்த வழக்கம் போச்சு. ஆடலாசிரியன் உட்கார்ந்து கொண்டு கழியை தட்டுவான், அதுக்கு தகுந்தாற் போல பெண் ஆடுவான். இது பிற்காலத்து மரபு. ஒரு காலத்துல அவனும் ஒரு, அதுக்கு ஆங்கிலத்துல கூட நீங்க நாடகத்துல பார்க்கலாம், தமிழ்லையும் இருக்கு. உரையாடல் பேசுவார். கதை தலைவனாக வரக்கூடியவனோ தலைவியாக வரக்கூடியவங்க கூட அந்த உரையாடல் என்று சொல்லுகின்ற வசனம் பேசுகிற போது நடுவுல விட்டுடும், மறந்து போயிடும். அப்ப அந்த மறைப்புல நின்று கொண்டு எடுத்து கொடுப்பான். அவனுக்கு பேர் பிராம்டர்னு பேர். அது எடுத்து கொடுப்பான். உடனே அது மெல்ல, அவன் மைக்கில் பேச மாட்டான், ஒலிபெருக்கில பேச மாட்டான். அவன் சொன்னதை அப்படியே பற்றி கொண்டு இவர்கள் பேசுவார்கள். அது போல இந்த நாட்டிய ஆசிரியன் இருக்கிறானா, ஆடல் ஆசிரியன், அவன் இந்த பெண்ணுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில, மறந்தால் எடுத்து கொடுக்கக்கூடிய வகையில அவன் ஆடிட்டு இருப்பான். அவனை பார்க்க மாட்டாங்க, அவளுக்கு சரியாக இடம் புரியாத இடத்துலதான் பார்ப்பான். அப்படி ஒரு ஓர கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்குவான். இது அந்த கலையினுடைய நுட்பம். அப்ப கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் மையுன் கண்ணி, மையுண்ட கண்ணாள் மடந்தை மற்றவளை ஐயாண்டு நிரம்பிய பின்றை 5 ஆண்டுகள் நிரம்பிய நிலையில காண்போர் அரங்கிற்கிரமம் இருபொழுது. இது வேற பரத நூல்ல இருந்து எடுத்து காட்டுறார் ஆசிரியர். அதனால 5 ஆண்டுகள், அதுல இருந்து தான் நமக்கு ஆண்டு கணக்கு தெரியுது. 5 ஆண்டுகள்ல மாதவிக்கு பயிற்றுவித்து 7 ஆண்டு இயற்றுவித்து
7 ஆண்டுகள் பயிற்றுவித்து 12 ஆண்டு பிராயம் புக்க காலத்துன்னு எழுதுறாரு அரும்பத உரைகாலம். 12 வயதுல மேடையில ஏற்றினாங்க. எதுக்கு? 7 ஆண்டு இயற்றியோர் ஈரார் ஆண்டில் 7 ஆண்டுகள் பயிற்சி தந்து 12 வயதில் சூழ்கடல் மன்னர்க்கு காட்ட, சூழ்கடல் மன்னவர்க்கு காட்ட, இரு வல்லினம் போட்டு பாருங்க. என்ன பொருள்? மன்னவன் கூட்டல் கூண்ண மன்னவர்க்குன்னு வரும். மன்னவர் கூட்டல் கூண்ண மன்னவர்க்குன்னு வரும். இடையின இரு இக்கு வரும். இங்க வல்லினம் வந்திருக்குன்னு என்ன பொருள்? மன்னவன் என்று பொருள். மன்னவனுக்கு காட்டல் வேண்டி பாரு, எங்க வீட்டு பெண்ணு இப்படி ஆடுறான்னு சொல்லி கரிகார் பெருவளத்தானுக்கு காட்டுவதற்காக அந்த அவையின் கண்ணே ஏற்றி, அப்ப இதுவரையில சொன்னார். அவையின் கண்ணை ஏற்றின பிறகு அதற்கு பிறகு இனிமேல் ஆடலாசிரியனுடைய அமைதி, பாடலாசிரியனுடைய இலக்கணம், அப்புறம் இசையாசிரியனுடைய இலக்கணம், அதெல்லாம் வரிசையா சொல்ல போறாரு. அந்த இடம்லாம் படிக்கும்போது ஒரு துறவி அரசாள வேண்டாம் என்று சொல்லி வெளியே வந்துட்ட ஒரு ஆளு குணவாயிற் கோட்டத்துல இருந்து அப்ப இவர் இவ்வளவு கலைகளையும் பயின்றிருக்கிறார்னு பொருள். இளங்கோவடிகள் எண்ணன்கலையும் இருபெரு வீதியும்னு அவரே எழுதுவார். 64 கலைகள்னு சொல்லுவாங்க. 64 கலை என்னன்னு நான் சொல்ல முடியும், அதை ஒரு வகுப்புல நான் சொல்றேன். 64 கலைகளையும் தேர்ந்த ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அதுல பல கலைகளை தேர்ந்தவர் நம்முடைய இளங்கோவடி. அப்பதான் நான் நினைப்பது வழக்கம், இளங்கோவடிகள் துறவு பூண்டது தமிழுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பேர். அவர் துறவு பூணாமல் இருந்திருந்தால், அந்த நிமித்தியின் சொன்னபடி இருந்திருந்தால் சேர நாட்டுக்கு ஒரு நல்ல அரசன் கிடைத்திருக்கலாம். ஆனால் தமிழுக்கு ஒரு சிலப்பதிகாரம் கிடைச்சிருக்குமா? எவ்வளவு பெரிய ஆக்கம், எவ்வளவு பெரிய படைப்பு. இன்னும் போக போக அதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். இப்படி கூட ஒரு நூல் எழுத முடியுமா? மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரணம் நோக்கணப்படுமேன்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அணு அணுவா சுவைக்கணும் ஐயா பாட்டை அப்படிம்பார். அப்படி காலந்தோறும் அப்படி பாடல்கள் எழுதியவர்கள் இருந்தாலும் கூட ஒரு காப்பியம் முழுமையும், ஒரு தொடர்நிலை முழுமையும் இப்படி அருள் செய்தவர்கள் வேறு ஒரு புலவர் இல்லை. அதனால அதனால்தான் பாரதியார் பாடுகிற போது, கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவர் போல் யாங்கனுமே புவியில் யாங்கனுமே கண்டதில்லை. இந்த 3 பேரு, கம்பனை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவர் போல் யாங்கனுமே கண்டது. இந்த 3 பேரும் உச்சம். அவர்களால் சொல்லப்படாத செய்தியே இல்லை. அதுல பார்த்தா கம்பன் கற்பனையினுடைய எல்லைக்கு போயிட்டான், இளங்கோவடிகள் கலையினுடைய எல்லைக்கு சென்றார். திருவள்ளுவர் அறத்தாறு என்பதனுடைய எல்லைக்கு போனார், மறைநூல் என்பதனுடைய எல்லைக்கு போனார். இந்த 3ம் பெரும் படைப்புகள் என்பதனால அவர் உயர்ந்து பாரதியார் பேசியிருக்கிறார். அதனால அடுத்த வகுப்புல நாம ஆடலாசிரியன் அமைதி தொடங்கி பேசுவோம். அந்த இலக்கணத்தை எல்லாம் ரொம்ப நுட்பமாக நம்ம முடிந்த வரையில தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கும் நாட்டாரியாவுக்கும் அவர்களெல்லாம் ரொம்பவும் அச்சத்தோடு பார்த்து முற்ற பொருள் விளங்கவில்லை என்று சொன்ன அந்த பகுதியை நாம நம்முடைய அறிவுக்கு எட்டிய அளவுல தொடுவானம் போல இது போயிட்டே இருக்கும். அதனால அவற்றை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுகாரும் கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.